இன்றைய நிறைவு செய்தியாக இந்த உடனடியாக முத்தலாக் சொல்லி டிவோர்ஸ் கொடுக்கிற அந்த முறைக்கு ஓரளவுக்கு முடிவு கட்டியாச்சு, பேன் பண்ணியாச்சு. அதை சட்ட ரீதியாகவே அதை செஞ்சிட்டாங்க. பலர் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, ஆளும் பாஜக அரசை, மோடி அவர்களை. இப்ப இதுல இன்னொரு முறை ஒன்று இருக்கு, தலாக்கே ஹாசன் அப்படிங்கிறாங்க. அது மாதத்திற்கு ஒரு முறை தலாக் தலாக் தலாக்னு சொல்லி அதை டைரக்டா அவர் சொல்ல வேண்டாம், அதற்கான அதிகாரத்தை, அதாவது பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி வேறு ஒருவருடைய மனைவியை இன்னொருவர் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. இது நாகரீக சமுதாயத்தில் ஏற்புடையது தானா அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த மதத்தில் இன்னும் எத்தனை விதமான இது போன்ற டிவோர்ஸ் செய்யக்கூடிய முறை இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான தகவல்களை கொடுங்க அப்படின்னு நீதி அரசர்கள் கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? நீதி அரசர்களுக்கு பாராட்டு. ஏன்னா முத்தலாக்ங்கிறத ஒரு அயோக்கியத்தனம். உலக நாடுகள் அது கிடையாதுங்க. இந்தியாவில் தான் நிறைய விஷயம். இஸ்லாமிய நாடுகள் கைவிட்ட பழக்கத்தை இவர்கள் வைத்துக்கொண்டு மைனாரிட்டி ரைட்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் முத்தலாக். அதனால தான் இவங்க கவலையப்படலை, போடான்ட்டாங்க மோடி அரசாங்கம். மோடி அரசாங்கம் ஒன்றாவது பிரீமியர் பில் அரசாங்கம் வந்த உடனே அதில் முதல் முத்தலாக் பில் கொலிஜியத்துக்கு அப்புறம். இப்போ தலாக் ஹாசன், எனக்கு ஹாசன் வேற யாரோ பிளாக்னா ஞாபகம் வருது. அவரும் பாதி நேரத்தில் அவரை அப்படித்தான் காமிச்சுப்பார். இது என்னன்னா மாசத்துக்கு ஒரு தலாக் சொல்லணும். 3 மாசம் முடிஞ்ச உடனே 3வது மாசம் தலாக் சொல்லணும். ஒரு சீட்டுக்காக அரசியல் கட்சி அடகு வச்சு வர சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சரி. அரசியல் கட்சியெல்லாம் அடகு, தன்னையே அடகு வச்சா. அரசியல் கட்சியை கலைச்சிட்டு தன்னை போய் அடகு வச்சுட்டு ஆச்சா. அப்புறம் இதுல பவர் ஆஃப் அட்டர்னி. அந்த குடும்பத்துல யாராவது சொல்லி, எப்பா உன்னை அவர் தலாக் பண்ணிட்டா, நீ கிளம்பலாப்பா. யாரு வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, யாரு வேணாலும், வக்கீல் கூட சொல்லிக்கலாம். இது என்ன, அதாவது நம்ம எந்த யுகத்தில் வாழ்கிறோம்? நவீன யுகத்துல, காட்டுமிராண்டி யுகத்துல? அப்படின்னு எனக்கு வந்த சந்தேகம் தான் நீதிபதிகளுக்கும் வந்து. அதே எப்படி என்னுடைய மனைவி எனக்கு பிடிக்கல, நான் தலாக் சொல்றேன், பரவாயில்ல. யாரோ துபாயில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு அவங்கள ஃபோன் பண்ணி, ஹலோ மேடம், நீங்கள் மிஸ்ஸஸா, இவருடைய மிஸ்ஸஸா, உங்களை அவர் தலாக் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன பைத்தியக்காரத்தனை புரியல. இதுக்கெல்லாம் மத சாங்டிட்டி கொடுக்கறதே அந்த மதத்தை கேவலப்படுத்துற மாதிரி. அதாவது செய்யற தப்புக்கு மதத்துக்கு பின்னால போய் ஒளியறதுக்கு பேர் தான் இது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, நாங்க உங்க மதத்துல தலையிடலை, ஆனால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நாங்க காப்பாற்றணும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை நாங்க காப்பாற்றணும், சுதந்திரத்தை நாங்க காப்பாற்றணும். மதத்துல எங்க இருக்கு சொல்லு? மத சட்டங்கள், இஸ்லாமிய மத சட்டமே நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுது. அப்படி இருக்கும்போது இதை எப்படி மத சட்டம்னு சொல்லுவீங்க? இஸ்லாத்துக்கு எல்லா நாடுகள்லையும் பொதுவான சட்டம் இருக்கா? கிடையாது. அப்புறம் இது எப்படி இஸ்லாமிய சட்டமா? அதனால இந்த தலாக் ஹாசன் என்பது ஒரு காட்டுமிராண்டித்தனம், ஒழிக்கப்பட வேண்டியது. நீதிபதிகள் இப்போதான் கேள்வி எழுப்புகிறார்கள். இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, எத்தனை விதமான தலாக் இருக்கு, அதெல்லாம் கொண்டா மொத்தமா ஒரே தலாக்கை கொண்டு போயிடும். இதுல என் தலாக் மெர்ஜர் ஒன்று நடந்துரும்னு நினைக்கிறேன். அது நடந்ததுன்னா நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு வாழ்த்து சொல்லலாம்.